வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, நீங்கள் நம்பிய நண்பரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் உங்கள் மனசுக்குள்ள ரொம்பவுமே வருத்தத்துடன் இருந்திருக்கும். மேசம் ராசிக்கு 11ஆம் வீடு என்பது நட்பு வட்டாரத்தை குறிக்கும் இடமாகவே அமையும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நீங்கள் அனைவரையும் எளிதில் நம்பிவிடுவீங்க. நண்பன் தானே என்று உங்கள் மனசுல ரகசியங்களையும் பொருளாதார விஷயங்களையும் பகிர்ந்திருப்பீங்க. ஆனால் ராகு அல்லது சனியின் தசாபுத்தி காலங்களில் நீங்கள் உயிரென நினைத்த நண்பரேவும் உங்களுக்கு பின்னால முதுகுக்கு பின்னு குத்திருந்திருப்பாரு. இந்த ஏமாற்றம் உங்களுக்கு பண இழப்பை விட மன ரீதியாக பெரிய வடுக்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். யாரை நீங்கள் உயர்த்தி பிடித்தீங்களோ அவங்களை உங்களை தாழ்த்தி பேசிய தருணம் அதுவாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் எல்லாரையுமே அனைவரையுமே எளிதில் நம்பி விட்டுருவீங்க. அதனால் நண்பன் தானே என்று உங்கள் மனசில் உள்ள ரகசியங்களையும் பொருளாதார விஷயங்களையுமே பயந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் உயிர் நினச்ச நண்பரையும் உங்களுக்கு பின்னால் முதுகுக்கு பின்னே குத்தியிருந்திருப்பாரு. இந்த ஏமாற்றம் உங்களுக்கு பண இழப்பையை விட மன ரீதியாக பெரிய வடுக்களையே ஏற்படுத்தி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப முடிவுகளில் வெளிநபர் தலையீடாகவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். மேசம் ராசிக்கு 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம். இந்த இடத்துல குரு அல்லது சுக்கிரனோட பார்வை குறையும் போதோ அல்லது 3ஆம் இடத்து நபர்களோட ஆதிக்கம் அதிகமாகும் போதும் இந்த துயரம் நடக்கும். உங்கள் குடும்பத்துல எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான முடிவுகளான திருமணம், சொத்து வாங்குதல் போன்றவைங்களை நீங்கள் உங்கள் துணையையும் எடுக்க விடாமல் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வெளிநபர் அல்லது தூரத்து உறவினர் தலையிட்டு குழப்பியிருந்திருப்பாரு. இதனால் குடும்பத்துக்குள்ளேயும் தேவையற்ற வாக்குவாதங்களும் நிம்மதியற்ற சூழலுமே உருவாகியிருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா எடுக்கப்பட வேண்டிய முக்கிய முடிவுகளான திருமணமாக இருக்கட்டும் அல்லது சொத்து வாங்குவது போன்ற முடிவுகளாக இருக்கட்டுமே, அதை நீங்களாக இருக்கட்டும் அல்லது உங்கள் துணையையும் எடுக்க விடாமல் சம்பந்தமே இல்லாமல் வெளியிருந்து வர ஒரு நபராக வச்சேவும் நீங்கள் அல்லது தூரத்துறவினரோட தலையிட்டு குழப்பியிருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். இதனாலே உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களும் நிம்மதியற்ற சூழலுமே உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். தொழிலில் கூட்டாளியோட துரோகம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு என்பது தொழில் கூட்டாளியை குறிக்கும் களத்திரஸ்தானமாகவே அமையும். இந்த இடத்துல 7ஆம் அதிபதி பலமிழந்து பாப கிரகங்களோட சேர்க்க பெற்றிருந்ததால கூட்டு தொழிலில் துரோகம் அரங்கேறிடும். தொழில் முன்னேற்றம் நீங்கள் உழைப்பையும் முதலீட்டையும் போட்டியிருப்பாங்க. ஆனால் உங்கள் கூட்டாளி கணக்கு வழக்குகளில் ஏமாற்றி லாபத்தை தனதாக்கி கொண்டு நஷ்டத்தை உங்கள் தலையில் அதை கட்டியிருந்திருப்பாரு. நீங்கள் வளர்த்துவிட்ட தொழிலே இன்னைக்கு உங்களை வெளியேற்றியதோ துரோக வடுக்களாகவே இவை அமைந்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அதாவது நீங்க கூட்டாளிகளோட தொழில் கூட்டாளிகளோட ரொம்பவுமே கூட்டாளி வச்சு வேலை தொழில் தொடங்கியிருப்பீங்க. அந்த கூட்டு தொழிலில் துரோகம் உங்களுக்கு நிறைவேறியிருந்திருக்கும். தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் உங்கள் உழைப்பையும் முதலீட்டையும் தான் போட்டியிருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் கூட்டாளிங்க கணக்கு வழக்கில் ஏமாற்றி லாபத்தை அவங்க எடுத்துக்கொண்டு நஷ்டத்தை உங்கள் தலையில் கட்டியிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகம் பெறப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு தடையால பாதியிலேயோ அல்லது நின்று போயிருக்கலாம். இவ்வளவு உழைச்சுமே இந்த வேலை தள்ளி போகிறதே என்ற நீங்க சோர்வடைந்த தருணங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் கிரகங்களோட சுழற்சி உங்களுக்கு சாதகமா மாறுவதால இழுபறியாக இருந்த அனைத்து காரியங்களுமே மளமளவென்று வேகம் எடுக்க தொடங்க போகிறது. நீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அரசு அனுமதிகளும்
சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளுமே, முடங்கி போயிருந்த ஆவணங்கள் என அனைத்துமே சுபகமாக முடியப் போகிறது. தடைக்கற்கள் எல்லாமே இனி உங்களுக்கு படிக்கற்களாக மாறி உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லப் போகின்றது. அதாவது நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நின்று போன காரியங்கள் எல்லாமே வேகம் பெறப் போகின்றது. அது எந்தவாறு இருக்க போகுதுன்னு பார்த்தா, நீங்க இவ்வளவு உழைச்சுமே இந்த வேலை தள்ளி போகுது என்ற நீங்க சோர்வடைந்த தருணம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஆனா இனிமேல் கிரகங்களோட சுழற்சி உங்களுக்கு சாதகமா மாறுறதுனால இழுபறியா இருந்த அனைத்து காரியங்களுமே மளமளவென்று வேகமா எடுக்க தொடங்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும், முடங்கி போயிருந்த ஆவணங்களும் என அனைத்துமே சுமூகமா உங்களுக்கு முடியப் போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த புரிதல் அதிகரிக்கப் போகின்றது. இல்லற வாழ்க்கையில கடந்த சில காலமாக இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும், தேவையில்லாத வாக்குவாதங்களும் மற்றும் கருத்து வேறுபாடுகளும் இனி பனி போல விலகப் போகின்றது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் தானாவே உண்டாகப் போகிறது. வார்த்தைகள்ல கனிவும், பார்வையில அன்பும் அதிகரிக்கும். ஒருவரின் தேவையை மற்றவர் உணர்ந்து செயல்படுவீங்க. உன்னதமான சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. இது நாள் வரைக்கும் நீடித்த இடைவெளி குறைந்து தம்பதியருக்குள்ள நெருக்கமும், ஈர்ப்பும், அந்யோன்யமும் பன்மடங்கு பெருகப் போகுது உங்களுக்கு. வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களும், கருத்து வேறுபாடுகளுமே நீ பனி போல விலகி, நீங்க ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் கணவன் மனைவி இருவருக்குள்ளுமே தானாவே வரப்போகின்றது, உருவாகப் போகின்றது. ஒருவரோட தேவையை மற்றவர் உணர்ந்து செயல்படுவீங்க. உன்னதமான சூழல் உங்களுக்கு அமையப் போகின்றது. குழந்தைகளால உங்களுக்கு பெருமை அடையும் தருணங்கள் வரப்போகின்றது. பெற்றோர்களுக்கு தங்களின் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த கவலை எப்போதுமே இருக்கும். இனி உங்கள் பிள்ளைங்களோட செயல்பாடுகளும் உங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தான் தேடித்தரப் போகின்றது. அவங்க கல்வியில சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைப்பாங்க, அல்லது விளையாட்டு, கலை போன்ற பிற துறைகள்ல பெரிய அங்கீகாரத்தையும் பெற்று உங்களுக்கு சமூகத்துல மதிப்பையும் மரியாதையும் தேடித் தருவாங்க. நீண்ட நாட்களா வேலை தேடிக் கொண்டிருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பும் அமைந்து அவங்களோட பொருளாதார நிலை உயர்வதை கண்டு நீங்க மன நிம்மதி அடைய போகிறீங்க. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களோட குழந்தைகள் மூலியமா தான் உங்களுக்கு பெருமை அடையும் தருணம் வரப்போகின்றது. அது உங்க பிள்ளைகளோட செயல்பாடா இருக்கட்டும், உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் தேடித்தரப் போகிறது. விளையாட்டு, கலை போன்ற பிற துறைகளிலும் பெரிய அங்கீகாரத்தை பெற்று உங்களுக்கு உங்களுக்கு சமூகத்துல மதிப்பையும் மரியாதையும் தேடித் தருவாங்க. நீண்ட நாட்களா வேலை தேடிக் கொண்டிருந்த உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பும் அமைந்து அவங்களோட பொருளாதார நிலையும் உயர்வதை கண்டு மன நிம்மதி அடையப் போகின்றீங்க. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போதுன்னு பார்த்தா நீங்க இவ்வளவு உழைச்சுமே இந்த வேலை தள்ளி போகுது என்ற நீங்க சோர்வடைந்த தருணம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஆனா இனிமேல் கிரகங்களோட சுழற்சி உங்களுக்கு சாதகமா மாறுறதுனால இழுபறியா இருந்த அனைத்து காரியங்களுமே மளமளவென்று வேகமா எடுக்க தொடங்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும், முடங்கி போயிருந்த ஆவணங்களும் என அனைத்துமே சுமூகமா உங்களுக்கு முடியப் போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த புரிதல் அதிகரிக்கப் போகின்றது. இல்லற வாழ்க்கையில கடந்த சில காலமாக இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும், தேவையில்லாத வாக்குவாதங்களும் மற்றும் கருத்து வேறுபாடுகளும் இனி பனி போல விலகப் போகின்றது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் தானாவே உண்டாகப் போகிறது. வார்த்தைகள்ல கனிவும், பார்வையில அன்பும் அதிகரிக்கும். ஒருவரின் தேவையை மற்றவர் உணர்ந்து செயல்படுவீங்க. உன்னதமான சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. இது நாள் வரைக்கும் நீடித்த இடைவெளி குறைந்து தம்பதியருக்குள்ள நெருக்கமும், ஈர்ப்பும், அந்யோன்யமும் பன்மடங்கு பெருகப் போகுது உங்களுக்கு. வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களும், கருத்து வேறுபாடுகளுமே நீ பனி போல விலகி, நீங்க ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் கணவன் மனைவி இருவருக்குள்ளுமே தானாவே வரப்போகின்றது, உருவாகப் போகின்றது. ஒருவரோட தேவையை மற்றவர் உணர்ந்து செயல்படுவீங்க. உன்னதமான சூழல் உங்களுக்கு அமையப் போகின்றது.
குழந்தைகளால உங்களுக்கு பெருமை அடையும் தருணங்கள் வரப்போகின்றது. பெற்றோர்களுக்கு தங்களின் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த கவலை எப்போதுமே இருக்கும். இனி உங்கள் பிள்ளைங்களோட செயல்பாடுகளும் உங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தான் தேடித்தரப் போகின்றது. அவங்க கல்வியில சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைப்பாங்க, அல்லது விளையாட்டு, கலை போன்ற பிற துறைகள்ல பெரிய அங்கீகாரத்தையும் பெற்று உங்களுக்கு சமூகத்துல மதிப்பையும் மரியாதையும் தேடித் தருவாங்க. நீண்ட நாட்களா வேலை தேடிக் கொண்டிருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பும் அமைந்து அவங்களோட பொருளாதார நிலை உயர்வதை கண்டு நீங்க மன நிம்மதி அடைய போகிறீங்க. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களோட குழந்தைகள் மூலியமா தான் உங்களுக்கு பெருமை அடையும் தருணம் வரப்போகின்றது. அது உங்க பிள்ளைகளோட செயல்பாடா இருக்கட்டும், உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் தேடித்தரப்போகிறது. விளையாட்டு, கலை போன்ற பிற துறைகளிலும் பெரிய அங்கீகாரத்தை பெற்று உங்களுக்கு உங்களுக்கு சமூகத்துல மதிப்பையும் மரியாதையும் தேடித் தருவாங்க. நீண்ட நாட்களா வேலை தேடிக் கொண்டிருந்த உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல